ध्याये सर्वविघ्नोपशान्तये। ओम सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजगन्निरीशम् अत्यन्तशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ओम सहनाववतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम नमो भगवते ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च नचिकेतसे च दुर्दर्शं गूढम् अनुप्रविष्टम् दुर्दर्शं गूढम् अनुप्रविष्टम् गुहाविदं गह्वरेष्टं पुराणम् गुहाविदं गह्वरेष्टं पुराणम् अध्यात्मयोगादिगमेन देवम् अध्यात्मयोगादिगमेन देवम् मध्वाधीरो हर्षशोभौ जहादि मध्वाधीरो हर्षशोभौ जगादि। तं दुर्दर्शं गूढम् अनुप्रविष्टं गुहागिदं गह्वरेष्टं पुराणम् अध्यात्मयोगादिगमेन देवं मत्वा தீரோ ஹர்ஷசோபௌ ஜகாதி. இதை அறிந்த அந்த தீரர்கள் தம் தேவம் மத்வா தீரக ஹர்ஷசோபௌ ஜகாதி. அப்ப இதை அறிந்த அந்த தீரனான வைராக்கியத்தை அடைந்த ஐம்புலன்களை தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தீரனானவன் ஹர்ஷசோகௌ ஜகாதி சுகதுக்கங்களை கடந்து விடுகிறார். அவருக்கு சோகங்கள் என்பதும் கிடையாது, இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அவர் கடந்தவர் ஆகிறார், கடந்து விடுகிறார். எப்படிப்பட்ட எதை அறிந்ததனால் அவர் கடந்து விடுகிறார் அப்படின்னா, அந்த எப்படிப்பட்டது அந்த தேவம் எப்படிப்பட்டது துர்தர்ஷம், அது அறிவதற்கு மிகவும் சுலபமான விஷயம் அல்ல, மிகவும் சிரமப்பட வேண்டிய விஷயம், அறிவதற்கு அரிதானது. கஹ்வரேஷம் மிகவும் ரகசியமானது. ரகசியமானது அப்படின்னாக்கா புத்தி குகையில் அது வீட்டிருப்பது. அனுப்பிரவிஷ்டம் அந்த புத்தி குகையில் அது இருந்து கொண்டு குகாகிதம் அந்த புத்தியிலே அது வெளிப்படுவது, அந்த குகையில் இருக்கிறது அந்த குகையிலே வெளிப்படுவது கஹ்வரேஷ்டம். அப்ப அந்த துயரத்திற்கெல்லாம் இதுவே அதிஷ்டானமாகவும் இருப்பது. அதாவது இந்த உடல் துயரத்திற்கு உட்பட்ட துன்பத்திற்கு உட்பட்ட இந்த உடலில் இருந்து கொண்டு அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனிதனின் அந்த புத்தி குகையில் அது இருந்து கொண்டு அது தன்னைத்தானே பிரகாசித்துக் கொண்டு அந்த புத்தியிலே அதை அறிவதற்காக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவானது புராணம், அது என்றும் உள்ளது, அது பழமையானது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தேவனை அந்த வஸ்துவை அத்தியாத்ம யோகாதிகமேன ஆத்ம யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம யோகத்தினால் அவன் அதை திரும்ப திரும்ப அந்த ஆத்மாவில் நிலைநிறுத்தி தன் மனதை தன் புத்தியை அந்த வஸ்துவை அடைந்து அதன் மூலமாக அவன் ஹர்ஷசோகௌ ஜகாத் அந்த துன்பங்களில் இருந்து அவன் கடந்து விடுகிறான் அப்படின்னு நேற்றைக்கு பார்த்தோம். இதை அப்ப இப்படிப்பட்ட அந்த வஸ்துவை என்ன பண்றார், இப்படிப்பட்ட அந்த வஸ்துவை அறிவது மிகவும் சுலபமானது அல்ல, மிகவும் சிரமமானது. அப்படிப்பட்ட வஸ்துவை நான் எப்படி அறிந்து கொள்வது, அப்படிப்பட்ட வஸ்துவை நான் எப்படி அறிந்து அறிவதற்கு ரொம்ப சுலபம்ங்கிறீங்க, கஷ்டம்ங்கிறீங்க, இது புரிய முடியாதுங்கிறீங்க, ஆனா அது எனக்குள்ளேயே இருக்குங்கிறீங்க, என்னுடைய புத்தியிலேயே இருக்குங்கிறீங்க. அதை நான் எப்படி அறிந்து கொள்வது, அதற்கு ஒரு மார்க்கம் ஏதாவது இருக்குமா, அதை நீங்க எனக்கு சொல்லுங்க. அப்படிப்பட்ட அந்த வஸ்துவானது மிகவும் சுலபமானதல்ல அறிவதற்கும் அடைவதற்கும். ஸோ அதை எப்படி நான் தெரிந்து கொள்வது அப்படின்னா,
ஏதச்ருத்வா சம்பரிக்ருஹ்ய மத்யஹ ஏதச்ருத்வா சம்பரிக்ருஹ்ய மத்யஹ பிரவ்ருஹ்ய தர்ம்யமனுமேதமாப்ய பிரவ்ருஹ்ய தர்ம்யமனுமேதமாப்ய ச மோததே மோதனீயம் ஹி லப்த்வா சமோததே மோதயீயம் ஹி லப்த்வா விவృதம் சத்ம நசிகேதசம் மன்யே. விவృதம் சத்ம நசிகேதசம் மன்யே. அப்போ ஏதச்ருத்வா ஏதத் மத்யஹ மத்யஹ ஏதச்ருத்வா சம்பரிக்ருஹ்ய. மத்யஹன் என்ன? மரணத்தை உடைய அழியக்கூடிய மனிதன். புரியுதா? அழியக்கூடிய மனிதன் மத்யஹா, அழிவை பெற்றுள்ள மனிதன். அப்ப உடல் என்பது அழியக்கூடியது, அப்ப தேகமானது அழியக்கூடியது. அப்போ அழியக்கூடிய இந்த மனிதன், மரணத்தை அடையக்கூடிய இந்த மனிதன் என்ன பண்ணணும்? ஏதத்து, இந்த விஷயத்தை, எந்த விஷயத்தை? இந்த ஆத்ம விஷயத்தை, இந்த ஆத்மாவை ஸ்ருத்வா கேட்க வேண்டும். இந்த ஆத்மாவை கேட்க வேண்டும். ஓகே, இருக்காராதியா? இந்த ஆத்மாவை பின்னு போடலையா? சரி, இந்த ஆத்மாவை அடைய வேண்டும். ஓகே, அப்ப என்ன ஆகுது? இந்த ஸ்ருத்வா ஏதத் ஸ்ருத்வா சம்பரிக்ருஹ்ய மத்யஹ, அழியக்கூடிய மனிதன் இந்த ஆத்மாவை கேட்டு சம்பரிக்ருஹ்ய, நன்றாக புரிந்து கொண்டு. எப்படி புரிந்து கொள்வது? எப்படி கேட்பது? யாரிடம் கேட்பது அப்படின்னா சம்பரிக்ருஹ்ய, நன்றாக. எப்படி? ஆச்சாரிய முகேன, ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால், அவருடைய அனுகிரகத்தினால் இது நன்றாக கேட்டு என்ன பண்ணும்னாக்கா பிரவ்ருஹ்ய, இந்த உடலில் இருந்து இந்த ஆத்ம விஷயமானது வேறானது அப்படின்னு முதல்ல சிரவணம் பண்ணணும். இந்த விஷயத்தை கேட்கணும். இந்த விஷயத்தை கேட்டு ஆத்மான்றது என்ன, இந்த ஆத்ம தத்துவம், இந்த ஞானத்தை நன்றாக கேட்டு அதை நாம் என்ன பண்ணணும்? மனனம். அதைய நாம விசாரிக்கணும், விசாரம் பண்ணணும், மனசுல விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணி அப்ப எப்படி இந்த குடத்திலிருந்து மண் எப்படி வேறாக இருக்கிறதோ, மண்ணிலிருந்து குடம் வேறாக இருக்கிறதோ, அதை எப்படி பிரித்து பார்க்கிறோமோ, குடம் என்பது வேறு, மண் என்பது வேறு அப்படின்னு நாம் எப்படி பிரித்து பார்க்கிறோமோ, அதுபோல உடல் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு அப்படின்னு பிரவ்ருஹ்ய. அப்ப பிரவ்ருஹ்ய, அது எப்படிப்பட்ட அந்த ஆத்மா அப்படின்னா ஏதம் அணு, ஏதம் அணு தர்மியம் ஆப்ய, ஏதம் அணு தர்மியம் ஆப்ய. அப்ப இப்படி இந்த ஏதம்னா இந்த ஆத்மா எப்படி அணு, சூக்ஷ்மமானது. ரெண்டாவது லைன்ல ரெண்டாவது பிரித்து எழுது, பிரித்து புரியுது இல்ல? தர்மியம் அணு ஏதம் ஆப்ய, அது 4 பொருள் இருக்கு, 4 சொல் இருக்கு. அப்ப தர்மியம் அணு ஏதம் ஆப்ய, அது எப்படி எடுக்கிறது? ஏதம் அணு தர்மியம், இந்த ஆத்மா சூக்ஷ்மமானது. அப்புறம் தர்மியம்னா என்ன? இங்க அதாவது தர்மியம் அப்படின்னாக்கா இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை உணர்ந்து அதை புரிந்து அதிலிருந்து என்ன ஆகுது? அந்த ஞானத்தை பெற்று இங்கு அபரோக்ஷ சாட்சா்கார ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன், விளங்குகிறேன் அப்படின்னு புரிந்து கொள்வது. அப்ப அபரோக்ஷ ஞானம்னா என்ன, பரோட்ச ஞானம்னா என்ன? 2 விஷயம் நமக்கு இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப பரோட்ச ஞானம் அப்படின்னாக்கா இப்ப நான் சொல்ற தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய், நீ அந்த பரபிரம்மமாகவே இருக்கிறாய். இப்ப வேதம் சொல்றது இது என்னது? ஏதம் அணு, இது சூக்ஷ்மமானது, இது புத்தியில் இருக்கிறது, இதெல்லாம் நீ கேட்கிறாய்.
அப்ப இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது உனக்குள்ள என்ன ஆகுது? ஒரு ஞானமானது வெளிப்படுகிறது. ஓ, ஆத்மான இப்படியா இப்படியா. இது பரோட்ச ஞானம். அதை பற்றியதான அந்த விவரங்களை நீ புரிந்து கொள்வது பரோட்ச ஞானம். அந்த பரோட்ச ஞானம் எப்பொழுது அபரோக்ஷ ஞானம் ஆகுது அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி. அப்ப தத்துவமசி அப்படிங்கிறது நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது பரோட்ச ஞானமாக எடுத்துக்கொண்டால் அகம் பிரம்மாஸ்மி என்பது அபரோக்ஷ ஞானம். அப்ப கேட்ட விஷய ஞானத்தை, அந்த தத்துவ ஞானத்தை நீ புரிந்து கொள்வது பரோட்ச ஞானம். அந்த தத்துவ ஞானமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அறிந்து கொள்வது அபரோக்ஷ ஞானம். இந்த பரோட்ச ஞானம் அப்ப சாஸ்திரத்தினால் நமக்கு என்ன வரும்? பரோட்ச ஞானம் வரும். சாஸ்திரத்தை சிரவணம் செய்வதனால் நமக்கு என்ன ஆகுது? பரோட்ச ஞானம் கிடைக்கும். அப்ப அதை நாம் என்ன பண்ணணும்? மனனம் செய்து நிதித்தியாசனம் செய்கிறோம் இல்லையா? நிதித்தியாசனம் செய்யும் பொழுது அது என்ன ஆகுது? அபரோக்ஷ ஞானம் ஆகிறது. அப்ப சிரவணம் மனனம் பரோட்ச ஞானம், நிதித்தியாசனம் என்பது அபரோக்ஷ ஞானம். அப்ப அந்த ஆத்ம தத்துவத்தை கேட்பது, அதை விசாரிப்பது பரோட்ச ஞானமா இருக்கிறது. அப்ப நிதித்தியாசனம் அந்த விஷயமாகவே, அந்த ஆத்ம தத்துவ சொரூபமாகவே நான் இருக்கிறேன் என்பது அபரோக்ஷ ஞானமாக இருக்கிறது. அப்படி அந்த தர்மியம், அந்த அபரோக்ஷ ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை விட்டு விலகாத இந்த உடல் புரியுதுல்ல? அப்ப இந்த உடல் எப்படி இருக்கிறதுனாக்கா, அந்த உடல் இருந்தாதான் அந்த ஆத்மாவை நாம உணர முடியும். அப்ப இதுல இருந்து நான் எப்படி இந்த ஆத்மாவை, உடல் வேறு ஆத்மா வேறு எப்படி பிரித்துக் கொள்வது? அப்ப 3 சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அப்புறம் 5 கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இந்த 5 கோஷங்களுக்கும் 3 சரீரங்களுக்கும் எது அப்பாற்பட்ட ஒரு வஸ்து அது விளங்குகிறதோ அந்த வஸ்து ஆத்மா. அப்ப இந்த உடலுக்கும் பஞ்ச கோஷத்திற்கும் சரீர திரயங்களுக்கும் வேறாக எது விளங்கி அந்த பஞ்ச கோஷத்திற்கும் 3 சரீரங்களுக்கும் என்பது அதிஷ்டானமாக இருக்கிறதோ அது ஆத்ம தத்துவம் அப்படின்னு நாம எதை புரிந்து கொள்கிறோம். அப்படி அப்ப இந்த உடலோடவே இருக்கிறது. அப்ப அந்த மண்ணோடவே குடம் இருக்கிறது, மண்ணோடவே குடம் இருக்கிறது. அப்ப குடமும் மண்ணும் வேறாக நாம் எப்படி பிரித்து பார்க்கிறோமோ அது போல இங்க என்ன பண்ணோம்? உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை, அப்ப அந்த உடலிலிருந்து விட்டு விலகாத, குடத்திலிருந்து மண்ணை விட்டு விலகாத, மண்ணிலிருந்து குடத்தை விட்டு விலகாத, ஆனா புரிந்து கொள்வது அப்படிப்பட்ட தர்மியத்தை உடையது. புரியுது? அப்படிப்பட்ட தர்மம். தர்மியம்னா என்ன? தர்மியம் என்ற சொல்லுக்கு அவ்வளவு பொருள் சொல்லப்படுகிறது. அப்ப தர்மியம்னா அந்த ஆத்ம ஞான தர்மத்தை விட்டு விலகாத அந்த அந்த ஆத்மாவை அவன் அடைகிறான். புரியுதா? அவன் அடைகிறான். அப்ப இப்படியாக ஏதத்து மத்தியகல அழியக்கூடிய அந்த மனிதன் இதை இந்த ஆத்ம ஏதத்து, இந்த ஆத்ம தத்துவத்தை, ஆத்ம ஞானத்தை சுருத்வா சம்பரிக்கிறது நன்றாக ஆச்சாரிய முகேன, ஆச்சாரிய உபதேசத்தினால் நன்றாக கேட்டு தெளிந்து புரிந்து கொண்டு என்ன அந்த உடலிலிருந்து எப்படிப்பட்ட அந்த வஸ்து ஏதம் அணும் தர்மியம் பிரவிருத்திய. அப்ப இந்த ரொம்ப சூட்சமான இந்த ஆத்ம தத்துவமானது உடலிலிருந்து வேறாக பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை அவன் அடைகிறான். இப்படியாக அவன் அடைகிறான். அப்படி அடைந்த அவன் சக மோதத்தே மோதனீயம் ஹி லப்த்வா. அப்ப மோதனீயம் ஹினா என்ன? சுகத்திற்கான காரணம், சுகத்திற்கு மோதனீயம் ஹி. அப்ப இங்க இந்த உலகத்தில் எது சுகத்திற்கான காரணமாக விளங்குகிறது அப்படின்னாக்கா, எனக்கு சுகம் வேண்டும். இந்த சுகத்திற்கான காரணம் எதுவாக இருக்கிற இந்த உலகத்துல? முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? பணம். பணம் தான் சுகத்திற்கு காரணம். பணம் இருந்தா நான் இன்பமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், சுகமாக இருப்பேன். அப்ப என்னுடைய சுகத்திற்கு காரணம் எது? பணம் அப்படின்னு அறிவு வருது. அதனால பணத்தை நான் தேடுகிறேன். அடுத்தது என்ன ஆகுனாக்கா, பணம் நிறைய இருக்கு,
பீரோவில் நிறைய அடுக்கி வச்சிருக்கிற பணம், இப்போ கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஆனா சுகம் இல்லை, துக்கம். என்ன இப்போ முதல்ல நான் என்ன நினைச்சேன், என்னுடைய சுகத்திற்கு காரணம் பணம்னு நினைச்சேன். ஆனா பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, துக்கிக்கிறார்கள், துயரப்படுகிறார்கள். அப்போ சுகத்திற்குண்டான காரணம் பணம் அல்ல, வேறு ஏதோ இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அப்ப வேறு என்ன இருக்கிறது? அப்ப அதுக்கப்புறம் அடுத்த நகருக்கு எங்க போறான், தர்மத்தை செய்தோமையானால் புண்ணியம் கிடைக்கும், புண்ணியத்தினால சுகப்பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கின்றான். அப்ப அதனால நம்ம நிறைய தான தர்மங்களை செய்து, நிறைய யாக வேள்விகளை எல்லாம் செய்து யஜ்ஞ சாம்ராட் ஆகி அவர் என்ன பண்றாரு, சுகத்தை அனுபவிக்கிறார். அப்ப கடைசியில் என்ன ஆகுனாக்கா அவர்களும் துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். ஓ, அப்ப அதன் மூலமாகவும் இங்க அப்ப சுகத்திற்கு அதுவும் காரணம் இல்லை. அப்ப இதற்கு எது காரணம்? அப்ப கடைசியில் என்ன புரிஞ்சுக்கிறான், இந்த சுகத்திற்கு காரணம் அந்த பரபிரம்மே, அதுவே ஆனந்தத்தை தருவது, பேரின்பத்தை தரவல்லது. இதெல்லாம் சிற்றின்பம், அது பேரின்பம். அப்ப இந்த பேரின்ப பெருவாழ்வை பெற வேண்டுமே ஆனால் நாம் என்ன பண்ணணும், என்ன செய்ய? அப்போ இந்த பேரின்பத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த காரணத்தை மோதனீயம் ஹி. அப்ப என்னுடைய சுகத்திற்கு எது காரணம்? அப்போ அத்யந்த, அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை மோததே சக மோததே அவன் அடைகிறான். லப்வா, அப்போ அந்த சுகத்திற்கு காரண சுரூபமாக இருக்கக்கூடிய அவன் மோதனேயம் கி லப்த்வா அடைந்து, மோததே அவன் அடைகிறான். அப்போ இங்க சுகத்திற்கு எது காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு பொருளை நான், ஒரு வஸ்துவை நான் சுவைக்கும் பொழுது, ஒரு வஸ்துவை நான் அனுபவிக்கும் பொழுது ஒரு சுகப்பிராப்தி உண்டாகிறது, ஒரு சுகமானது கிடைக்கும். ஒரு டீ காப்பி குடிக்கிறோம், ஆனந்தம் இருக்கிறது இல்லையா? ஒரு நல்ல உணவு ரசித்து ருசித்து சாப்பிடுகிறோம், வடை சாப்பிட்றோம், அடாடாடா நல்லா இருக்கு இல்லையா? அப்ப அந்த சுகமானது வடையிலிருந்து வருகிறதா, காப்பியிலிருந்து வருகிறதா, உணவிலிருந்து வருகிறதா? எதிலிருந்து வருகிறது சுகம்? வடையிலிருந்து வருகிறது இல்லையா? அனுபவிக்கும் போது வருது இல்லையா? அப்போ சுகமானது வடையிலிருந்து வருகிறது அப்படின்னாக்கா, உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அப்பா செத்து போயிட்டாங்க, உடனே வாயில் வந்து வடையை வச்சா சுகம் வரணுமா வரக்கூடாதா? வரணுமா இல்லையா? இப்போ வடையிலிருந்து சுகம் வருகிறது அப்படின்னாக்கா, இப்ப நான் அப்பாவோ அம்மாவோ யாரோ தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க, உடனே என்ன பண்றோம், நீ துக்கத்தில் இருக்கிறப்போ அப்ப கொண்டு வாயில வடை வச்சா சுகம் வந்துருமா? வராது. சரி, அனுபவிக்கும் பொழுது சுகம் வருங்கிற, அனுபவிக்கும் பொழுதே சுகம் வருதுங்கிற. எதை நீ அனுபவிக்கிற? இப்போ வடை சாப்பிட்டுக்க, நல்லா நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிற, திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அப்பா உனக்கு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சுகம் வந்துருமா? அப்ப என்ன நினைக்கிறான்னா, ஒரு நாய் இருந்துச்சு, ஒரு நாய் இருக்கு, அதுக்கு சரியான பசி, அதுக்கு சரியான பசி. அப்ப என்ன பண்ணுது, ரோட்ல தேடுது, உணவை தேடி போகுது. உணவை தேடி போகும்பொழுது அங்க பார்த்தா என்ன ஆகுது, ஒரு எலும்பு துண்டு. அந்த எலும்பு துண்டு என்ன பண்ணுது, வாயில ஆஹா அப்படின்ட்டு என்ன பண்ணுது, எடுத்து கடிக்குது. எலும்புல ஒண்ணுமே இல்லை, அது கடிக்க கடிக்க என்ன ஆகுது, வாயெல்லாம் ரத்தம், வாய் புண்ணாகி வாயில் ரத்தம் வருது. அப்ப இந்த நாய் என்ன நினைக்குது, ஆஹா என்ன சுவையா இருக்குது வாரு அப்படின்னு மறுபடியும் அதை போட்டு கடின்னு கடிக்குது. அது எலும்பு என்ன ஆகுது, வாயை பூரா கிழிச்சு பூரா ரத்தம் வருது. அதை சுவைச்சு சுவைச்சு என்ன ஆகுது, ஆஹா சுவையா இருக்கு சுவையா இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த சுகம், இந்த சுவையானது சுகமானது எங்கிருந்து வருது, தண்ணிலிருந்து வருது. ஆனா அதுக்கு தெரியல, அந்த ரத்தத்தினால் வரக்கூடிய அந்த சுகமானது அவன் என்ன நினைக்குது, இல்ல எலும்புல இருந்து தான் வருது, இந்த எலும்புல இருந்து தான் வருது. அந்த மாதிரி இந்த மனிதன் என்ன நினைக்கிறான்னாக்கா, ஒவ்வொரு முறையும் சுவைக்கிறான் இந்த உலகத்துல, எவ்வளவோ விஷயத்தை சுகம் அனுபவிக்கிறான், இல்ல சாப்பிடும் பொழுதும் எவ்வளவோ விஷயத்தை நம்ம நுகர்கிறோம். அப்ப என்ன ஒரு விதமான சுகம் உண்டாகுது, சுவை உண்டாகுது. ஆனா அந்த சுவை என்ன ஆகுதுனாக்கா, அது எங்கிருந்து வருதுனாக்கா, உணவிலிருந்து வருதா? அப்போ அது சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, நான்
மெய் மறந்து போகிறேன். அந்த இதில் மெய் மறந்து போகிறது அது என்ன ஆனாக்க என்னுடைய சுகம், அந்த சுகமானது என்னிடம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது சுகமானதே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால என்ன ஆகுது, அப்போ அந்த இந்திரியங்கள்லாம் ஒடுங்கிடும். அப்போ இந்திரியங்கள என்ன ஆகுது, நீ வாயில் சுவைச்சு அப்படி கண்ணை மூடிடுறேன். கண்ணை மூடிட்டு வேற எதையும் நீயே நினைக்கிறது இல்லை. ஆஹா அப்படின்னு கண்ணை மூடி நினைச்சதையுமே நீ ஏன் அந்த வடை மேல அதீத பிரியம், உனக்கு அந்த வடை மேல அதீத பிரியம். அதனால வாயில் எடுத்து போட்டது என்ன பண்ற, இந்த வஸ்துவை நான் அடைந்து விட்டேன். ஆஹா அப்படியே கண்ணெல்லாம் மூடி அப்படியே அந்த வடையை அப்படியே சுவைக்கிறேன். அப்ப நீ என்ன நினைக்கிற, சுவைக்கும் பொழுது அந்த சுகமானது எங்கிருந்து வருகிறது அப்படின்னாக்கா, நீ ஐம்புலன்களையும் நீ ஒருமுகப்படுத்தி உன்முகமாக திருப்பியதனால் அந்த ஆத்மாவானது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆத்ம சுகமானது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த நேரம். அப்ப இந்த ஐம்புலன்களும் அப்ப என்ன ஆகுது, புற உலகை நோக்கி வெளி உலகை நோக்கி போறதில்லை. அப்ப அகத்தை நோக்கி ஓடுவதனால் என்ன ஆகுது, ஆத்மாவில் நிலை பெறுவதனால் அந்த ஆத்ம சுகமானது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. சுகமானது வடையில் இல்லை, அந்த வடையின் மூலமாக அந்த ஐம்புலன்களும் ஒருமுகப்படுவதனால் அந்த சுகமானது நமக்கு வெளிப்படுகிறது. அதனால மறுபடியும் என்ன பண்றான், ஓ நல்லா இருக்கே வடை, இன்னொரு வடை சாப்பிட்றான், மறுபடியும் இன்னொரு வடையை சாப்பிட்றான், மறுபடியும் இன்னொரு வடை. ஆனா அது சுகமானது நினைக்கிறான், ஓ எலும்புல இருந்த வருது வடை, இன்னொரு எலும்பு துண்டை கடி, இன்னொரு எலும்பு துண்டை கடி, இன்னொரு எலும்பு துண்டை கடிக்கும் போது என்ன ஆகுது, சுகமானது நடக்கிறா. அது மாதிரி இன்னொரு வடை கடி, இன்னொரு வடையை கடி. அப்ப என்ன ஆகுது, கடைசியில கடிச்சு கடிச்சு என்ன ஆகுது, வயிறு உப்பிக்கு, அப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப நைட்டா தூக்கம் வராது, இந்த பக்கம் புரட்டுறதா அந்த பக்கம் புரட்டுறதா. அப்போ இது சுவைக்கு சுவைக்கு என்ன ஆகுதுனாக்கா, அப்ப சுக பிராப்தி எங்கிருந்து வருது, அந்த ஆனந்தமானது நமக்கு எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, அப்ப அந்த சுவையை நீ என்ன பண்ற, அந்த நேரத்துல அந்த வடை அப்படிங்கிற ஒரு பிரியம் இருக்கிறது உனக்கு. அது வாயில விடும் பொழுது என்ன ஆகுது, மோதமாகுது, அதை அனுபவிக்கும் பொழுது பிரமோதமாகுது. அப்ப அந்த சுவையானது வடையிலிருந்து வர, அப்ப வடையிலிருந்து வர மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணணும், துக்கப்படும் பொழுது வடையில போட்டா வரணும் இல்லையா, ஆழ்ந்த தூக்கத்துல வாயில வச்சா சுகமானது வரணும். புரியுது இல்ல, அப்போ கொண்டு வராது. புரியுது இல்ல. அப்ப இதன் மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே எல்லா வஸ்துக்களும், கார் வாங்குறோம், முதன்னு கார் வாங்குறோம், முதன்னு வயலின் வாங்குறோம், அது வாசிக்கும் பொழுது நல்லாத்தே இருக்குது. அப்ப கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது கண்டுக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே. அப்ப அந்த சுகம் அப்படிங்கிற பிராப்தி எங்கிருந்து வருகிறதுனாக்கா, அனைத்தும் நம்முள்ளிருந்தே வருகிறது. அந்த ஆத்மா பேரின்ப பெருவாழ்வு அப்படிங்கிறது. அப்படி மோதனீயம். அப்போ அந்த சுகத்திற்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னாக்கா, நான் சாப்பிடுறதுனால சுகம் வரல, அந்த வஸ்துவின் மூலமாக ஐம்புலன்களும் ஒடுக்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆனந்த சுரூபமாக இருக்கிற ஆத்மாவானது வெளிப்படுகிறது. அதை அனுபவிக்கிறதுனால ஆஹா டே நல்லா இருக்கே, அப்போ இந்த வெளிப்படும் தன்மையானது வடையினால்தான் வந்திருக்கு, அது மீண்டும் மீண்டும் நானே வடையை சாப்பிடுவேன். அதே அப்ப அப்ப அது என்ன பண்ணும், அதே வடையிலிருந்து வரலப்பா, அவனுடைய ஐம்புலன்களும் ஒடுக்கத்தினால் வந்தது. அப்ப ஐம்புலன்களை ஒடுக்க ஆத்மாவில் நிலை நிறுத்த என்ன ஆகுது, அப்ப இந்த சுகமானது நமக்கு வெளிப்படும். அதனாலதான் யோகிகள் என்ன பண்றாங்க, அப்படியே கண்ணை மூடி அந்த ஆத்மா அனுபவத்தில், ஆத்மா ஆனந்தத்தில் அப்படியே அமர்ந்து கொள்கிறார்கள். அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க. ஆஹா ஆஹா அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகுது, சுகம். அப்போ அந்த மோதனீயம், இந்த சுகத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதை அடைந்து சந்தோஷித்து அவன் என்ன மோதத்தே மகிழ்ந்திருக்கிறான். அவன் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கிறான். விவருத்தம் சத்ம நச்சிகேதசம் மண்யே. நச்சிகேதசா, உனக்கு சத்ம இந்த பிரம்ம பவனம், இந்த பிரம்ம வீடானது, இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்ம பேரின்ப பெருவாழ்வு உனக்காக திறக்கப்பட்டிருப்பதாக, விவருத்தம் திறக்கப்பட்டுள்ளதாக நான் எண்ணுகிறேன். இப்படிப்பட்ட அந்த வீடு எப்படி பேரின்ப பெருவீடு உனக்கு
திறக்கப்பட்டிருப்பதாக நான் எண்ணுகிறேன். அப்ப அந்த யோகிதை உனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் ஹே நச்சிகேதசே அப்படின்னு. அப்ப இந்த மந்திரத்துல என்ன புரியுறது? ஒருவன், அதாவது அழியக்கூடிய அந்த மனிதன் என்ன பண்ணணும்? அழியக்கூடிய அந்த மனிதன் ஏத ஸ்ருத்வ அந்த ஆத்ம தத்துவத்தை கேட்டு ஆச்சாரிய முகேன சம்பரிக்கிற்கு நன்றாக கேட்டு தெளிந்து புரிந்து சிரவண மனன நிதித்தியாசனம் செய்து என்ன பண்றா? ஏதம் அணும் தர்மியம் ஆப்ய பிரவிருக்கிய. அப்ப இந்த உடலிலிருந்து வேறாக இருக்கக்கூடிய இந்த சூட்சமான அபரோக்ஷ சாட்சாத்காரத்தை அவன் பெற்று என்ன பண்றான்? அந்த சாட்சாத்காரத்தை, ஆத்ம ஞானத்தை, ஆத்ம தத்துவ ஞானத்தை அவன் உணர்ந்து சக மோதனீயம் ஹி லப்த்வா, காரணம் எது சுகத்திற்கு எது காரண சுரூபமாக இருக்கிறது அதை அடைந்து சக மோதத்தை அவன் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கிறான். அவனுக்கு துன்பம் என்பதே கிடையாது. அவனுக்கு எப்பொழுதுமே ஆனந்த வாழ்வை பெறுகிறான். அப்படிப்பட்ட அந்த ஆனந்த வாழ்வானது, அந்த ஆனந்த வீடானது உனக்கு விவருத்தம் தத்ம, அந்த பிரம்ம பேரின்ப பெருவாழ்வானது, அந்த பிரம்ம பதமானது, பிரம்ம வீடானது உனக்கு, அந்த பிரம்ம ஞானமானது உனக்கு திறக்கப்பட்டிருப்பதாக நச்சிகேதசம் உனக்கு நச்சிகேதனாகிய உனக்கு திறக்கப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன், எண்ணுகிறேன். எனது யாருக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. எனது ரொம்ப சூட்சமானது, எளிதில் அறியக்கூடிய விஷயம் அல்ல இது. அப்படிப்பட்ட விஷயமானது உனக்காக திறக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால நீ அப்படிப்பட்ட அந்த தகுதியை பெற்றவனாக நீ விளங்குகிறாய் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறோம். சரி, இதற்கு பாஷ்யம் கிஞ்ச ஏதத்து ஆத்ம தத்துவம் யதகம் வக்ஷ்யாமி தத் ஸ்ருத்வா ஆச்சார்ய சகாசாத் சம்யக் ஆத்மபாவேன பரிக்ருஹ்ய உபாதாய கிஞ்ச ஏதத்து ஆத்ம தத்துவம் எது அகம் வக்ஷ்யாமி. மேலும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன முன்னாடி என்ன சொன்னாரு? முதல்ல சொல்லும் பொழுது இந்த தீரகா ஹர்ஷசோகம் ஜகாதி, இந்த வீரர்கள் என்ன பண்றாரு அறிந்தே அவன் சுகதுக்கங்களை கடந்து விடுகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேலும் அதை ஆரம்பிக்கிறார். இந்த வஸ்து எப்படி இந்த மனிதர்களால் கேட்டு அறிந்து உணர்ந்து கொள்ள முடியுமோ அவன் எப்படிப்பட்ட கதியை அடைகிறான் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார் யமதர்மராஜன். அப்ப கிஞ்ச ஏதத்து ஆத்ம தத்துவம், இந்த ஆத்ம தத்துவமானது, இந்த ஆத்ம தத்துவம் எது அகம், எது எந்த ஆத்ம தத்துவம், இந்த ஆத்ம தத்துவத்தை வக்ஷ்யாமி சொல்ல போகிறேனோ, எதை சொல்ல போகிறோனோ அதை, அந்த தத்துவத்தை அதை சுருத்துவா கேட்டு ஆச்சாரிய சகாசாத் ஆச்சாரிய பிரசாதத்தினால், அவருடைய அனுகிரகத்தினால், அவருடைய உபதேசத்தினால் சம்யக்கு நன்றாக ஆத்மபாவேன அப்படின்னு என்ன ஆத்மபாவத்தோடு அதை கேட்டு நன்றாக கேட்டு பரிக்கிருக்கிய உபாதாய தெளிவாக பரீட்சித்து நீ அதை தெளிவாக அதை பெற்றுக்கொள்வாய். பெற்றுக்கொண்டு எது மத்தியக இந்த மரண தர்மா அணு உபேதம், தர்ம அணு உபேதம் இருக்கா அபேதம் இருக்கா? பாஷ்யத்துல பாரு படிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நான் படிக்கும்போது கவனிக்கிறீங்களா? மத்தியக மரண தர்மா தர்மா அனபேதம் இருக்கா உபேதம் இருக்கா? தர்மா உபேதம், தர்மா தனபேதம் அப்படிதான் இருக்கு. ஓகே, அப்ப மரண தர்மா தனபேதம். அப்போ மத்தியக, அப்ப மரண தர்மம் உள்ளவன், மரணத்தை அடையக்கூடிய அந்த மனிதன். அப்ப மரண தர்மம்னா என்ன? பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவன், பிறப்பு இறப்பிற்கு உட்பட்டவன். அதான் மரண தர்மம். மரண தர்மம் பிறப்பு இறப்பு வந்துகிட்டே இருக்கு சுழற்சியில. அதான் தர்மாதன பேதம் தர்மியம் பிரவிருக்கிய உத்தியம்ய
பிரதக்ருத்ய சரீராதேகே. அப்ப தர்மியம்னு என்ன? தர்மியம் பிரவிருத்திய உத்தியம்ய பிரதக்ருத்ய சரீராதேகே. அப்ப சரீரத்தில் இருந்து அவன் பிரித்து எப்படி ஆத்மா வேறு உடல் வேறு என்று அந்த தர்மத்தை பிரவிருத்திய அந்த தர்மத்தை பிரவிருத்திய பிரித்தெடுத்து எப்படிப்பட்ட அணும் அணும்னு என்ன? சூக்ஷ்மம், ரொம்ப சூக்ஷ்மமான ஏதத்து இந்த ஆத்மானம் இந்த ஆத்மாவை ஆப்ய பிராப்ய அடைந்து. இப்ப இந்த மரண தர்மம் உள்ள இந்த மனிதன் ஆத்மா வேறு உடல் வேறாக பிரித்து பார்த்து இந்த சூக்ஷ்மமான இந்த ஆத்மாவை அடைந்து சக மத்தியக வித்வான். அந்த மரணம் உள்ள அந்த மனிதன் அந்த மனிதன் சக அந்த வித்வான் அந்த ஞானத்தை அடைந்த வித்வான் அந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற அந்த வித்வான் மோதத்தே மோதனீயம் ஹி ஹஸ்யாம் ஆத்மானம் லப்த்வா. அப்போ சந்தோஷிக்கத்தக்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷிக்கத்தக்க அந்த ஆத்மாவை அடைந்து அவன் என்ன பண்றான்? சந்தோஷத்தை அவன் அடைகிறான், மகிழ்ச்சியை அவன் அடைகிறான். லப்த்வா ஹர்ஷனீயம் ஆத்மானம் சந்தோஷிக்கத்தக்க ஆத்மாவை அவன் அடைந்து. எது சந்தோஷம்? மோதனீயம் ஹி சந்தோஷத்துக்கு எது காரணமாக சுகத்திற்கு எது காரணமாக விளங்குகிறதோ அந்த ஆத்மாவை அடைந்து அவன் மோததே லப்வா அவன் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அவன் அடைகிறான். எப்பொழுதும் அவன் ஆனந்த பெருவாழ்வு வாழ்கிறான். தத்து ஏதத்து ஏவம் விதம் பிரம்ம சத்மபவனம் நச்சிகேதசம் வாம் பிரதி அப்பா விருத்தத்வாரம் விவృతం அபிமுகபூதம் அபிமுகீபூதம் மன்யே. அப்ப தத்து ஏதத் அது ஏதத்து இந்த எந்த அந்த ஏவம் விதக இவ்வாறாக பிரம்ம சத்ம. அப்ப அந்த பிரம்ம பவனம் சத்மன பவனம் இந்த பிரம்ம பவனமானது நச்சிகேசம் துவாம் பிரதி நச்சிகேசம்னா உன்னை நோக்கி உனக்காக உன் பொருட்டு அப்பா விருத்தத்வாரம் அந்த துவாரமானது பிரம்ம பவனத்துடைய துவாரமானது கதவானது உனக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது உனக்கு அபிமுகி பூதம் உனக்காக திறந்தே இருக்கிறது உனக்காக உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நானே நினைக்கிறேன். மன்யே. அப்புறம் மோக்ஷார்க்கம் வாம் மன்யே இது அபிப்பிராயः. நீ மோட்சத்திற்கு அருகதை உடையவனாக இருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் கிடைக்காது, இது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னாக்கா நீ தகுதி உள்ளவனாக இருக்கிறாய், அதனால இது உனக்கு கிடைத்திருக்கிறதாக நான் கருதுகிறேன் அப்படின்னு. இந்த ஆத்மாவை அடைந்ததனால் அதனுடைய பலன் என்ன, இந்த ஞானத்தை பெற்றால் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத யமதர்மராஜன் சொல்லாமல் சொல்கிறார், கூறாமல் கூறுகிறார். சரி, அப்படிப்பட்ட அந்த வஸ்து எப்படிப்பட்டது? இப்ப இது வரைக்கும் சொன்னார் ஏதம் அணும் தர்மியம் ஆப்ய அப்படின்னாரு. அதை நன்றாக கேட்டு சம்பிரகிருத்திய பிரவிருத்திய பரிகிருத்திய பிரவிருத்திய. அப்ப இதை நன்றாக கேட்டு தெளித்து அறிய வேண்டும். எதை நான் கேட்டு எதை நான் அறிந்து அந்த எந்த சுகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து எது, அதை நான் எப்படி அறிவது, அது எப்படிப்பட்ட வஸ்து அப்படின்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே. அப்ப நச்சிகேதஸுக்கு ஒரு கேட்டுக்கலாம். நச்சிகேதஸே நீங்க சொல்றீங்க, இப்ப இது மாதிரி சொல்றீங்க, எந்த மாதிரி இந்த வஸ்துவானது ஒருவன் இந்த அழியக்கூடிய மனிதன் இதை நன்ற ஆச்சாரிய உபதேசத்தினால் இதை கேட்டு தெளிந்து இந்த சந்தோஷத்தை அவன் அடைந்து, அப்படி அடைந்தவன் அவன் என்ன ஆகிறான், சுகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை அவன் அடைந்து எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கிறான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை பெறுவதற்கு எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அப்படின்னா எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னாக்கா
அந்த விஷயத்தை எனக்கு சொல்லலாம் இல்லையா? விட மாட்டேங்கிறான். மறுபடியும் விஷயம் அது என்ன பண்றாரு? விட மாட்டேங்கிறார். இப்போ இவ்வளவு தூரம் சொன்னீங்கல்ல, அப்ப என் மேல நீங்க எனக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்காக அந்த துவாரமான திறக்கப்பட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னா அந்த விஷயத்தை எனக்கு சொல்லுங்க. எந்த விஷயம்? அந்த விஷயத்தை எனக்கு சொல்லுங்க. அது எந்த விஷயம் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை அதுதான் கேட்கிறார். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச யத்தத் பஷ்யதி தத் வத. யத்தத் பஷ்யதி தத் வத. ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம். நிபோத, கவனமாக கேட்பாயாக, கவனமாக கேட்பாயாக. இது ரொம்ப நுட்பமான விஷயம். இது அவ்வளவு சீக்கிரம் யாராலும் பெற முடியாது. இது அவ்வளவு சீக்கிரம் கிடைத்தது கரிதான பொக்கிஷம். இது அப்படியே நீ கேட்ட வந்தாலும் உனக்கு பெரிய ப்ராப்ளங்கள்லாம் வரும். அவ்வளவு சீக்கிரத்தில் இதை பெற முடியாது, இதை நாம் அடைய முடியாது. அதனாலதான் வர வர என்ன ஆகுதுனாக்கா அதோட தன்மை சுருக்க போக 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 என்ன ரொம்ப சூட்சமா போக போக இது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயத்தை கையாளக்கூடிய நேரம். தர்மம் என்ன சொல்ற? அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். அதர்மத்திற்கு வேறானது, தர்மத்திற்கும் வேறானது. அப்ப தர்மம் அப்படின்னா என்ன? அப்ப சாஸ்திரங்களில் கூறப்பட்ட தர்ம அனுஷ்டான விஷயங்களுக்கு இது வேறானது. நன்றாக முடிச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமா விளங்கி கிடக்கும். இது அப்போ தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர. தர்மத்திற்கும் வேறானது, அதர்மத்திற்கும் வேறானது. அப்புறம் அஸ்மாத் கிருதா கிருதாத்து அந்யத்ர. இது காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டது, காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டது. அந்யத்ர காரண காரியத்திற்கு வேறானது. அப்புறம் என்ன? பூதாக, பூதாகச்ச பவ்யாகச்ச. பூதாகன்னு என்ன? கடந்த காலத்திற்கும், அப்புறம் பவ்யாச்ச வருங்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அந்யத்ர அப்பாற்பட்டது. அடுத்தது என்னக்கா? அப்போ தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் வேறானது, காரண காரியத்திற்கும் வேறானது, எதிர்காலத்திற்கும் இறந்த காலத்திற்கும் வேறானது. வேறான, வேறாக இருக்கக்கூடிய அந்த எத்து, எது, எந்த, தத்து அந்த, எதை நீங்கள் பஷ்யசி பார்க்கிறீர்களோ, பஷ்யசி பார்க்கிறீர்களோ தத் வத. அப்போ தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் வேறாக இருக்கக்கூடிய, காரண காரியத்திற்கும் வேறாக இருக்கக்கூடிய, இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும், அப்படின்னா இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலத்தையும் உள்ள சேர்த்துக்கணும். இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் வேறாக இருக்கக்கூடிய எந்த வஸ்துவை, எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், கூறுவீர்களாக. எதப்பா இது என்ன? எது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் வேறாக இருக்கக்கூடியது? அப்ப சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட, அதுக்கு பாஷ்யத்தோட பார்த்தோம்னா தான் புரியும். சரி, இப்போ பாஷ்யம். ஏதச்ருத்வா நசிகேதாக புனராக. இவ்விதம் சொல்லப்பட்ட, இவ்விதம் கேட்ட அந்த நசிகேதஸ் என்ன பண்றாரு? இவ்விதம் கேட்ட அந்த நசிகேதஸ் என்ன பண்றாரு? அப்போ சுகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை ஒருவன் அறிந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. உனக்காக இந்த துவாரமானது திறக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட நச்சிகேதஸ் புனராக மீண்டும் கேட்கிறான், கூறுகிறான், கேட்கிறான். ஆக யத்யகம் யோக்யஹ பிரசன்னாசாசி பகவன் மாம் பிரதி. எனக்கு எப்படி எனக்கு இந்த யோகியதை இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ, உனக்கு அந்த யோகியதை இருக்கு. மோக்ஷ அர்கஹ துவம் துவாம் மோக்ஷ அர்கஹ மன்ய நான் நினைக்கிறேன். அப்படி அந்த அர்கதையானது எனக்கு இருக்கிறது, யோகியதையானது எனக்கு இருக்கிறது.
பிரசன்னாச்சாசி, உங்களிடம் அந்த பிரசாதம் இருக்குமேயானால், அந்த ஆசீர்வாதம் இருக்குமேயானால், என்னிடம் பிரியம் இருக்குமேயானால், என்னிடம் பிரியம் இருக்குமேயானால் எனக்கு என்ன பண்ணும், எனக்கு மாம் பிரதி என்னிடத்தில் உங்களுக்கு இருக்குமேயானால் அப்ப இதை சொல்லுங்க. எத அந்யத்ர தர்மாத், அந்யத்ர தர்மாத் சாஸ்திரியாத், சாஸ்திரியாத் தர்ம அனுஷ்டானாத், தர்ம அனுஷ்டானாத் தத்பலாத், தத்பலாத் தத்காரகேப்யக ச தத்காரகேப்யவச்ச ப்ருதக் பூதம் ப்ருதக் பூதம் இத் அர்த்தஹ. அர்த்தஹ. அந்யத்ர தர்மாத் சாஸ்திரியாத் தர்ம அனுஷ்டானாத், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்ம அனுஷ்டானங்களுக்கு இது வேறானது, அதனால் வரக்கூடிய பலனிற்கும் இது வேறானது, அதனால் வரக்கூடிய அந்த சாதனத்திற்கும் இது வேறானது. அப்போ சாதன சாத்தியத்திற்கும் வேறாக இருக்கக்கூடிய பிருதக் பூதம் இது அவை இவை அனைத்திற்கும் வேறாக இருக்கக்கூடியது அந்த வஸ்து. நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப நான் தினந்தோறும் நான் என்ன பண்றேன், நான் நித்திய அனுஷ்டான கர்மங்களை செய்கிறேன். எதன் பொருட்டு செய்கிறேன், என் சுகத்தின் பொருட்டு நான் செய்கிறேன். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் செய்கிறேன். அப்ப நான் அந்த நாள் செய்யக்கூடிய அந்த பலன் எனக்கு கிடைக்குது, நான் சுகமாக இருக்கிறேன். அப்ப அந்த பலனுக்கு எது காரணமா இருக்கிறது, யஜ்ஞ யாகாதி கர்மங்கள், உபாசனா இத்தியாதி எல்லாமே சேர்ந்துடும். உபாசனா தபஸ் எல்லாம் சேர்ந்து. அப்ப இது எல்லாத்திற்கும் இது என்ன ஆகுது, இந்த வஸ்து வேறாக இருக்கிறது, இந்த வஸ்து வேறாக இருக்கிறது. ததா அந்யத்ர அதர்மாத் விகித அகாரண ஸ்வரூபாத் விகிதாகரண ரூபாத் ரூபாத் பாபாத் ததா அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத். அப்போ ததா அப்படியே, இப்ப எப்படி தர்மத்திற்கு எப்படி எது அந்த சாதன சாத்திய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பலாபலன்களுக்கெல்லாம் எது வேறாக அந்த வஸ்து இருக்கிறதோ ததா அப்படியே அந்யத்ர அதர்மாத்து, அப்ப விகித அக்கரண ரூபாத்து பாபாத்து, அப்ப அதர்மம் செய்வதனால் அதனால் வரக்கூடிய பாவங்களுக்கும் இது வேறானது. அப்போ இங்க என்னது, பாவ புண்ணியத்திற்கு வேறாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து எது, அந்யத்ர ததா அப்படியே அஸ்மாத் இது கிருதா கிருதாத் காரண காரியத்திற்கும் வேறாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து. கிருதம்னா என்ன, கிருதா கிருதாத், கிருதம்னா காரியம், அகிருதம்னா காரணம். அப்ப காரணம் காரியத்திற்கு வேறாக இருக்கிறது. எது காரணம் எது காரியம், காரியம் இப்ப ஃபேன் இருக்கு, இப்ப ஃபேன் ஓடுது. அப்ப ஃபேன் ஓடும் பொழுது என்ன வருது, நமக்கு காத்து வருது. அப்ப ஃபேனுடைய காரியம் என்ன, காத்து. காத்துக்கு காரணம் எது, காத்துக்கு காரணம் என்ன, கரண்ட். அப்ப கரண்ட் இருந்தா காத்து வந்துருமா, அப்ப காற்றுக்கு எது காரணம், காற்றுக்கு எது காரணம், காற்று வருவதற்கு எது காரணமா இருக்கிறது, சுவிட்ச போடுற ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடுனா என்ன வருது, காத்து வருது. அப்ப காற்றுக்கு எது காரணமா இருக்கிறது, கரண்ட். அப்ப கரண்ட் இருந்தா காத்து வரணும். நான் கரண்ட் கொடுக்குறேன் ஆனா ஃபேன் தர மாட்டேன், ஆனா காத்து கொடுக்கணும். நீ நான் கரண்ட் கொடுக்குறேன் ஃபேன் தர மாட்டேன், ஆனா நீ காத்து கொடுக்கணும். அப்ப காத்துக்கு எது காரணம், காற்றுக்கு எது காரணமா இருக்கிறது, புரியுது இல்ல, காற்றுக்கு காரணமாக இருப்பது ஃபேன். ஃபேன் ஓடுனாதான் காத்து வரும், கரண்ட் இருந்தா காத்து வராது. புரிஞ்சுது இல்லையா? அப்போ கரண்ட், அப்ப காரணத்திற்கும் காரியத்திற்கும் வேறாக எது இருக்கிறது, கரண்ட். புரியுது இல்ல, காரியத்திற்கும் காரணத்திற்கும் வேறாக கரண்ட் இருக்கு. கரண்ட் என்ன பண்ணும், அத செயல்படும், இயக்கிறதோட சரி, அது இயக்கிறதோட சரி. அது ஃபேன் சுத்துது, ஃபேன் சுத்துறதுனால காத்து வருது. இண்டக்ஷன் ஸ்டவ், ரெஃப்ரிஜரேட்டர், அப்ப கூலிங் இருக்கிறதுக்கு எது காரணம், ஃப்ரிட்ஜ்.
புரியுதா? அப்போ இந்த காரணத்திற்கும் காரியத்திற்கும் வேறாக அந்த வஸ்து இருக்கிறது. எந்த வஸ்து? கரண்ட். புரியுதுல்ல? அப்படி காத்து வர மாதிரி இருந்ததுனாக்கா அப்ப கூலிங் வரக்கூடாது, காத்து தான் வரணும், சூடு வரக்கூடாது. அப்போ கரண்ட் சூட்டை கொடுக்குது, சூடு குளிர் காத்து எல்லாம் தருது. அப்ப இந்த காரண காரியத்திற்கு அது வேறாக இருக்கிறது. புரியுதா? இதெல்லாம் இதை வச்சுதான் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அதைய பரபிரம்ம தத்துவம் எப்படி அப்படின்னு இது சாதாரணமா அது புரிஞ்சுக்க முடியாது. அப்ப காரணம் கிருதம், அப்ப கிருதா, அப்ப கிருதம் அகிருதம், காரியம் காரணம், அந்யத்ர. அப்ப இந்த நான் என்ன நினைக்கிறேன், ஃபேன் ஓடுறதுனால காத்து வருது இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப ஃபேனுக்கு காரணமா காத்துக்கு காரணமா இருக்கு ஃபேன். ஆனா கரண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. காத்து வர்றது ஃபேனுடைய தன்மையை பொறுத்தது, அதற்கு கரண்ட்டுக்கு சம்பந்தம் இல்ல. காத்து வருவது கரண்டினால் அல்ல, சூடு வருவது கரண்டினால் அல்ல, குளிர்ச்சி வருவது கரண்டினால் அல்ல. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கரண்ட்னால காத்து வரல, சூடு வரல, குளிர் வரல. ஆனா கரண்ட் இல்லாம இதெல்லாம் வராது. கரண்ட் இல்லாம இதெல்லாம் வராது. ஆனா இதற்கு காரணம் கரண்ட் அல்ல. பரபிரம்மம் இல்லாம உலகம் இல்லை. ஆனா உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் பரபிரம்மம் காரணம் அல்ல. புரியுதா? அதே மாதிரிதான். அப்ப எல்லாம் கேட்கிறான், என்ன படைத்த படைகளுக்கு தெரியாத நல்லவன் கெட்டவன், இது ஆண்டவன் அப்படியே செய்திருக்கலாமே, அப்பயே அவனை அழித்திருக்கலாமே, அவனை ஏன் படைக்க வேண்டும்? உலகத்தை படைத்த கடவுளுக்கு கருணை இல்லையே, எல்லாத்தையும் ஏற்றதாள்கள் எல்லாம் படைச்சுட்டாரு. இவன் கீழே இவன் மேல, அவன் படிச்சவன் இவன் படிக்காதவன், அவன் நல்லவன் இவன் கெட்டவன். ஏன் தெரியாத கடவுளுக்கு? புரியுதா? ஃபேனா இருந்தா காத்து வரும், இண்டக்ஷன் ஸ்டவ்வா வச்சா சூடு வரும், ரெஃப்ரிஜிரேட்டர்னா குளிர்ச்சி தான் வரும். அப்ப படைப்பு என்பது படைத்தவன் இதை படைத்தான், ஆனா படைப்புக்கு அவன் காரணகர்த்தா. அதாவது படைப்பின் மூலமாக வரக்கூடிய விளைவுகளுக்கு என்னை படைத்தான் இறைவன், என்னை நன்றாக இறைவன் படைத்தான். அவர் என்ன நினைச்சாரு? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அவர் நல்ல புத்தி இருந்தார், தமிழ் பண்ணாரு இல்லையா? அவரேதான் பல கிரிமினலையும் அவர் தான் கிரிமினலை படைக்கல, படைத்தார், அவன் கிரிமினல் ஆயிட்டார். புரியுதா? அப்ப கிரிமினல் ஆனதுக்கு கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? புரியுதல்ல? அப்ப அந்த உபாதியினுடைய அப்ப என்ன, அந்த உபாதி என்ன? அவன் செய்த வினைகளுக்கு ஏற்ப அந்த உபாதியானது வந்தது, உடல் என்கிற உபாதியானது வந்தது. இந்த உடல்ல சூடு வருது, அந்த உடல்ல காத்து வருது, அந்த உடல்ல குளிர்ச்சி வருது. புரியுதுல்ல? அப்ப உபாதி வேறு வேறாக இருக்கிறது. இந்த உபாதி நல்லவனா இருக்கிறது, அந்த உபாதி கெட்டவனா இருக்கிறது. இந்த உபாதி நல்ல தர்ம செயலை செய்கிறது, அந்த உபாதி நல்ல கெட்ட செயல்களை செய்கிறது. அவ்வளவுதான். இதற்கும் பரமாத்மாவுக்கு கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காரண காரியத்திற்கு அந்யத்ர. அப்போ கிருதம் அகிருதம் அஸ்மாத் அந்யத்ர, இது இரண்டிற்கும் வேறாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து. கிஞ்ச கிஞ்ச அந்யத்ர பூதாச்ச அதிக்ராந்தாத் காலாத் பவ்யாச்ச பவிஷ்யதச்ச ததா வர்த்தமானாத் காலத்ரயேன யத் ந பரிச்சித்யதே இத்யர்த்தः. காலத்ரயேன பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், மூன்று காலங்களிலும், மூன்று காலங்களுக்கும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், மூன்று காலங்களுக்கும் எது பரிச்சித்யதே, அது அழியாதது, பரிச்சின்னத்தை அடையாதது, எது மாறாதது, மறையாதது, அழியாதது, மூன்று காலங்களுக்கும். அப்போ
எது பவ்யாச்ச. அப்ப அதிக்ராந்தாத், சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலத்துல வேற மாதிரி இருக்குது. இல்லை இது இது நிகழ்காலத்தில் வேறு மாதிரி இருக்கும், எதிர்காலத்தில் இது வேறு மாதிரி இருக்கும். இது இது என்ன மாறிக்கொண்டே இருக்கும், இது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மாதிரி வரும் அப்படின்னு. அதற்கு அதாவது 3 காலங்களிலும் எது மாறாமல் மறையாமல் அழியாமல் மாற்றத்தை அடையாமல் எது இருக்குமோ அந்த 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 யதீத்ருஷம் வஸ்து சர்வ விவகார கோச்சாராதீதம் கோச்சராதீதம் விவகார கோச்சராதீதம் பஷ்யசி ஜானாசி தத்வத மஹ்யம். எனக்கு அந்த தத்துவத, எனக்கு அதை நீங்கள் கூறுங்கள். எது யதீத்ருஷம், எது ஈத்ருஷம் வஸ்து, இப்படியாக எது சர்வ வஸ்து சர்வ விவகார கோச்சர அதீதம். அப்போ அனைத்து விவகாரத்தையும் கடந்த, அனைத்து விவகாரங்களுக்கும் அப்பாற்பட்ட எந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ, எது ஈத்ருஷம் வஸ்து, எந்த அந்த வஸ்து இருக்கிறதோ, பஷ்யசி ஜானாசி, பஷ்யசினா பார்க்கிறீர்களோ என்ன, இங்க ஜானாசி அறிகிறீர்களோ, ஜானாசி அறிகிறீர்களோ, அதை எனக்கு நீங்கள் கூறுவீர்களாக. எனக்கு அந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு கூற வேண்டும், அது எனக்கு நீங்கள் உபதேசிப்பீராக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இங்க தர்ம அதர்ம காரண காரிய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டதாக ஒரு வஸ்துவை, எந்த வஸ்துவை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த வஸ்துவை எனக்கு உபதேசிப்பீர்களாக, கூறுவீர்களாக அப்படின்னு நச்சிகேதசு கேட்கிறார். அதற்கு யம தர்மராஜன் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? சர்வே வேதா யத்பதம் ஆமனந்தே தபாம்சி சர்வாணி ச யத்வதந்தே யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தே தத்தே பதம் சங்கிரஹேன ப்ரவீமி ஓம் இதி ஏதத்து. சர்வே வேதாக, அனைத்து வேதங்களும், எல்லா வேதங்களும், எத் பதம் எந்த பதத்தை, எந்த வஸ்துவை, பதம்னா என்ன வஸ்துவை, பரமபதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த வஸ்து. அப்ப பரபிரம்ம தத்துவ வஸ்து, பரபிரம்மத்தை. எத் பதம், பதம்னா இங்க வஸ்துவை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த லட்சியத்தை, எந்த பரமபதத்தை ஆமனந்தி பேசுகிறதோ, எது மிக உயர்ந்ததாக, அனைத்து வேதங்களும் எந்த பதத்தை மிக உயர்ந்ததாக, எந்த லட்சியத்தை மிக உயர்ந்ததாக பேசுகின்றதோ, ஆமனந்தி பேசுகின்றனவோ, தபாம்சி சர்வாணி ச யத் வதந்தி. அப்போ எதற்காக சர்வாணி தபாம்சி, அனைத்து தபங்களும் உபாசனைகளும் தபங்களும் எதற்காக கூறுகிறேன்? நீ இதை செய், இந்த தபஸ் செய், அந்த தபஸ் செய், அந்த உபாசனை பண்ணு, இந்த உபாசனை பண்ணு, எதற்காக சொல்கிறதோ கூறுகின்றதோ, எது இச்சந்தி பிரம்மச்சரியம் சரந்தி, எதன் பொருட்டு, எதை பெரும் பொருட்டு, எதை அடையும் பொருட்டு, எதை விரும்பி பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய அந்த லட்சியத்தை, பிரம்மச்சரியத்தை நான் அனுஷ்டிக்கிறேனோ, எதற்காக பிரம்மச்சரியத்தை நான் அனுஷ்டிக்கிறேனோ, தத்து தத் பதம் தே சங்கிரஹேன, உனக்கு சுருக்கமாக கூறுகிறேன். சங்கிரஹேன பிரவீமி, கூறுகிறேன். ஏதத்து ஓம் இது, அது எது தெரியுமா? ஓம் அப்படின்னு முடிக்கிறார்.
அது என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.